వణకం వస్తలా నమస్తే ఏమీ అనుకోవద్దు. మీకు అలాగ అన్నందుకు నాకు కొంతమంది అలా మాట్లాడుతున్నారు. లేడీస్ పేరు పెట్టుకొని మాట్లాడటం, అలాగే ఏదైనా నంబర్ ఫస్ట్లో ఇచ్చేదాన్ని నంబరు ఇస్తే అప్పుడు చాలామంది కాల్ చేయటం, ఏదేదో బ్యాడ్గా మాట్లాడడం అంతా అలా మాట్లాడడం వల్ల నన్ను అంతా బ్లాక్ చేసి ఎవరికి ఇవ్వడం మానేశాను. అంటే ఒక్కొక్కరు ప్రేమగా మాట్లాడే వాళ్ళు కూడా ఉన్నారు పిల్లలు. ఆ పిల్లలు అంటే పర్లేదు. అందుకు నేను మీరు వచ్చినప్పుడల్లా నాకు నిజంగా ఇది ఏదో నన్ను ఏదో ఏడిపిస్తున్నట్టు అలాగ అనిపించింది. అంతేగాని వేరే విధంగా ఏమీ అనుకోవద్దు. మీకు తమిళ్ కూడా தெரியும். சென்னையில் இருந்திருக்கீங்க, தமிழ்லையும் போடுறீங்க, தெலுங்குலையும் போடுறீங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க. அது கூட நான் நம்பலை. ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் இருக்கிறேன்னு சொன்னீங்களா, அதை கூட நான் நம்பலை. இன்றைக்கி நீங்கள் எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கீங்க. அது இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. லைவ் போட்டப்போ நீங்கள் வந்தால் இது போய் 65 வயசு எனக்கு இந்த மாதிரி ஏதோ சொல்லும்போது எனக்கு அதை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த இதனால தான் நான் அப்படி பேச வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் அப்படிலாம் யாரையும் பேச மாட்டேன், எங்கள் ஹெட்பைட்டாக பண்ண மாட்டேன். அன்பாக இருந்தாங்கன்னா அது தெரியும், அந்த வெண்ணிலாவுக்கு தெரியும் என்னை பற்றி. அன்பாக இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். மக்களே, இதில் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க சொந்த ஊர் தமிழ் தெலுங்கு ரெண்டுமே பேசுகிறாங்க. தெலுங்கு தான் நினைக்கிறேன், தெலுங்கு வாழ் தான். வெண்ணிலா என்னுடைய வீடியோவில் வந்திருக்கோம்ல, அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் கைகாலெலாம் வீங்கி போய் ரொம்ப முடியாமல் இருக்காங்க. மாதத்துக்கு 7000 அந்த மாதிரி டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க. அது இன்றைக்கி போயிருக்கணும். இன்றைக்கி போகிறதுக்கு டைம் கையில் காசு இல்லாதனால போகாமல் இருந்துக்குச்சு. அப்புறம் அவங்களுக்கு நான் கேட்டிருந்தேன், எல்லாத்துக்கிட்டுமே கேட்டேன் யூடியூப்பில், யாராவது முடிஞ்சால் போட்டு விடுங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி காலில் வீங்கி ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க. ஆள் பிழைக்காதுன்னு பயந்துட்டு நானே அவ்வளோதான் இருக்குது, முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நார்மலுக்கு வந்திருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக நார்மலுக்குலாம் வரல. இந்த உள்ளே வந்து பிளட் சர்க்குலேஷன்லாம் ரவுண்டாக கட்டிகிட்டே வந்து நின்றுக்குச்சு. அந்த மாதிரி அது எனக்கு தான் கொஞ்சம் இருக்குது, பார்க்கணும். அந்த மாதிரி வந்துச்சு. இன்றைக்கி நான் வந்து வெண்ணிலா வரும், அந்த பொண்ணுக்காக கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் ஜிபே நம்பர் கொடுங்க, நாங்கள் போட்டு விட்றோம் அப்படின்னாங்க. அது எனக்கு நானே கொடுக்க முடியாதுல்ல நம்பரு. என்னுடைய நம்பர் நான் கொடுக்கலன்ட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு இப்போ வந்துடும், கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கிட்ட பேசிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா. அப்புறம் ஒரு பையன் 10 ரூபா போடுறோம்னா அப்படி 10 ரூபாய் போட்டு 2 ரூபா போடுவேன், சரி பரவாயில்ல விட்டுரு அப்படின்னேன். அப்புறம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னா. அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க, வஸ்தலா அவங்க பேர். இந்த வருவாங்க, லைவில் வருவாங்க. நான் அவங்கள கொஞ்சம் காண்டாகவே பேசிகிட்டு தான் இருப்பேன். క్షమించండి సాయిరాం, నేను పుట్టుపర్తిలో ఉన్నాము. క్షమించండి, ఏమీ అనుకోవద్దు, నేను అలాంటి దాన్ని ఏం కాదు. నన్ను ఏడిపిస్తాకి ఇలా చెప్తున్నారేమో నా మైండ్లో థాట్ వచ్చింది, అందుకు ఇలా అయ్యింది. మీరు లైవ్ వేసినప్పుడు రండి, నా వీడియో కూడా చూడండి, చూసి కొంచెం సపోర్ట్ చేయండి, సరేనా? మీకు తెలిసిన వాళ్ళు ఎవరైనా సపోర్ట్ చేయండి. வெண்ணிலாவுக்கு நீங்கள் இன்றைக்கி 2000 அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இன்றைக்கே ஆஸ்பத்திரி போக வேண்டியது தான், கையில் காசு இல்லாதனால போகலை. நீ அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் போகணும் அப்படின்ச்சு. மாத்திரை இல்லையாட்டிருக்குது, கொஞ்சம் இங்கே மட்டும் கொஞ்சமாக வாங்கி போட்டிருப்பாங்களாட்டிருக்குது. அதனால் 2000 அனுப்பிச்சி விட்டாங்க. ஃபஸ்ட்டு 500 ரூபா போடுறோம்னாங்க. அப்புறம் அந்த பொண்ணு பேசிச்சு, நடக்க முடியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது, குமிஞ்சு ஒரு வேலை செய்ய முடியாது, கால் இன்னும் நேரம் நடக்க முடியல, எப்படி இப்படின்னு வளைஞ்சு போயிடுறாங்க. அது இன்னும் 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட்டில் தான் இருக்க சொல்கிறாங்க. பின்னாடி வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க, முன்னாடி வாக்கிங், சைடு வாக்கிங், இந்த மாதிரி எல்லாமே போக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு தலை சுற்றுற மாதிரி வந்துடும் போல் இருக்குது. சரியாக சாப்பிடவும் மாட்டேங்குது, சாப்பிட்றதே இல்லை, அத்தனை மாத்திரை வரைக்கும் சாப்பிட்றதில்ல. அதனால எனக்கு அவங்க 2000 அனுப்பிச்சி விட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி వస్తలా అమ్మ, என்ன நினச்சிக்காதீங்க. వెన్నెల చాలా సంతోషపడింది. మీ నంబర్ నేను తీసుకోలేదు, ఒకవేళ తను మాట్లాడితే నేను తీసుకుంటాను, మాట్లాడతాను మీతో. చాలా చాలా సంతోషం మీరు ఇచ్చినందుకు. భగవంతుడు దయ వల్ల మీరు మంచిగా ఉండాలని మనసారి కోరుకుంటున్నాను. எல்லாம் வல்ல அந்த இறைவன் அருளால் நீங்கள் நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், இன்னும் நிறையா வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். யாருக்காவது உதவி பண்ணுறவங்களுக்காக பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.